வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் இஸ்ரேல் மோதல், ஹீத்ரோ விமான நிலையம் பயணிகளுக்கு எச்சரிக்கை. ரஷ்யாவில் ராணுவ கட்டாய பணிக்கு அழைப்பு, வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை மற்றும் புதிய கட்டுப்பாடுகள். 16 முதல் 70 வயது வரை கட்டாய ராணுவ சேவை, பிரிட்டனுக்கு முன்னாள் நேட்டோ தலைவரின் அதிரடி யோசனை. ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்பம், பல நாடுகள் கடும் பாதிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா மீண்டும் இணைய ஸ்பெயின் ஆதரவு. ஐரோப்பா முழுவதும் பரவிய கூலிப்படை கலாச்சாரம், யூரோபோல் அதிரடி நடவடிக்கையில் 280 பேர் கைது. ரஷ்யாவில் 1917 பாணி புரட்சி ஏற்படும் அபாயம், கம்யூனிஸ்ட் தலைவர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் காரணமாக இந்த ஆண்டு எஞ்சிய காலத்திலும் விமான பயணிகளின் வருகை பாதிக்கப்படலாம் என லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் பயண திட்டங்கள் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. போர் காரணமாக வான்வெளி மூடப்பட்ட சூழலில் சில பயணிகள் மாற்று வழித்தடங்களை பயன்படுத்தினாலும் ஒட்டுமொத்த பயணிகளின் வருகையில் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் விமான போக்குவரத்து துறையில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளன. வரும் மாதங்களில் பயண அட்டவணைகள் திடீரென மாற்றப்படலாம் என்பதால் பயணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும் விமான நிலையம் பயணிகளின் பயணத்தை பாதுகாக்க அரசு மற்றும் விமான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் கட்டாய பணிக்கு அழைப்பு, வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை மற்றும் புதிய கட்டுப்பாடுகள். ரஷ்யாவில் ராணுவ கட்டாய பணியை தவிர்க்கும் இளைஞர்களுக்கு எதிராக அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. டிஜிட்டல் முறையில் ராணுவ அழைப்பாணைகள் அனுப்பப்படுவதால் அழைப்பு பெற்ற உடனேயே வெளிநாடு செல்வதற்கு தானியங்கி தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்பு ரஷ்யாவிலிருந்து பெலாரஸ் வழியாக பிற நாடுகளுக்கு தப்பி சென்றவர்களுக்கு இப்போது அந்த வாய்ப்பும் அடைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாட்டு எல்லை கட்டுப்பாட்டு அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டதால் ரஷ்யாவின் பயண தடைகளை பெலாரஸ் அதிகாரிகளும் அமுல்படுத்துகின்றனர். இதனால் கட்டாய ராணுவ பணியிலிருந்து தப்பிக்க நினைக்கும் ரஷ்ய இளைஞர்களுக்கு வெளியேறுவதற்கான வழிகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளன. தனது கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா தனது டிஜிட்டல் ராணுவ பதிவேடு மூலம் குடிமக்களின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. 16 முதல் 70 வயது வரை கட்டாய ராணுவ சேவை, பிரிட்டனுக்கு முன்னாள் நேட்டோ தலைவரின் அதிரடி யோசனை. அதிகரித்து வரும் சர்வதேச அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு பிரிட்டனில் மீண்டும் கட்டாய தேசிய சேவையை அமுல்படுத்த வேண்டும் என முன்னாள் நேட்டோ தலைவர் லார்ட் ராபர்ட்சன் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக 16 முதல் 70 வயது வரையிலான அனைவரும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளில் ஈடுபடும் வகையில் ஸ்வீடன் பாணியிலான புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என அவர் பரிந்துரைத்துள்ளார். ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து வரும் சைபர் தாக்குதல்கள், உளவு மற்றும் தவறான தகவல் பிரசாரங்களை எதிர்கொள்ள இந்த திட்டம் மிக அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் பிரிட்டன் போதிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இன்றி இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் தேசிய பாதுகாப்பு குறித்து உடனடி விவாதங்கள் தொடங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். முந்தைய காலத்தை போலன்றி நவீன கால போர் முறைகளை எதிர்கொள்ளவும் தேசத்தின் தயார் நிலையை உறுதிப்படுத்தவும் இத்தகைய நடவடிக்கைகள் அவசியம் என அவர் எச்சரித்துள்ளார். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்பம், பல நாடுகள் கடும் பாதிப்பு. கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் 95% பகுதிகள் வரலாறு காணாத கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்டதாக புதிய ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. குறிப்பாக நோர்வே, ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து போன்ற குளிர்ச்சியான நாடுகளில் கூட தொடர்ச்சியாக 21 நாட்கள் வெயில் வாட்டி வதைத்தது. ஆர்டிக் வட்டாரத்தில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவானது காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. பிற கண்டங்களை விட ஐரோப்பாவில் வெப்பநிலை 10 ஆண்டுகளுக்கு 0.56 டிகிரி செல்சியஸ் என்ற வேகத்தில் வேகமாக அதிகரித்து வருகிறது. கடல் நீர் வெப்பமடைதல் மற்றும் காட்டுத்தீ பாதிப்புகள் முந்தைய ஆண்டுகளை விட மோசமான உச்சத்தை எட்டி பெரும் சேதங்களை உருவாக்கியுள்ளன. காலநிலை மாற்றத்தின் இந்த அபாயகரமான எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு நாடுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா மீண்டும் இணைய ஸ்பெயின் ஆதரவு. லண்டன் மேயர் சாதிக் கான் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதை ஸ்பெயின் முழு மனதுடன் வரவேற்கும் என பிரதமர் சான்சஸ் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா இல்லாதது பெரும் குறையாக இருப்பதாகவும் பிரித்தானியா மீண்டும் இணைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரெக்சிட் காரணமாக லண்டன் மற்றும் பிரித்தானியாவின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மேயர் சாதிக் கான் சுட்டிக்காட்டினார். இந்த சூழலில் ஸ்பெயினின் இந்த ஆதரவு பிரித்தானியாவுக்கு மிகவும் வலுவான மற்றும் நம்பிக்கையான செய்தியாக அமைந்துள்ளது. இரு தலைவர்களும் எதிர்கால ஒத்துழைப்பு, சர்வதேச அரசியல் மற்றும் பிராந்திய வளர்ச்சி குறித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டனர். ஐரோப்பா முழுவதும் பரவிய கூலிப்படை கலாச்சாரம். யூரோப்போல் அதிரடி நடவடிக்கையில் 280 ஐரோப்பா முழுவதும் பரவிய கூலிப்படை கலாச்சாரம். யூரோப்போலின் அதிரடி நடவடிக்கையில் 280 பேர் கைது. ஐரோப்பிய நாடுகளில் சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களை கவர்ந்து வன்முறை செயல்களில் ஈடுபடுத்தும் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்து வருவதை தடுக்க யூரோப்போல் புதிய அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கடந்த ஓராண்டு காலத்தில் குற்ற செயல்களை சேவை போல வழங்கும் இந்த அமைப்புகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையில் 280 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் கொலை, தாக்குதல் மற்றும் வெடி சம்பவங்கள் போன்ற குற்றங்களை செய்ய குற்றவாளிகள் இணையதளம் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகள் வழியாக ஆட்களை திரட்டியுள்ளனர். பெல்ஜியம், டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், ஸ்வீடன் மற்றும் ஐக்கிய இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளின் காவல்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். வன்முறை என்பது இப்போது உள்ளூர் பிரச்சினையாக இல்லாமல் எல்லைகளை தாண்டி வளர்ந்து வரும் ஒரு கிக் எக்கனாமி போன்ற சேவை மாதிரியாக உருவெடுத்துள்ளது கவலையளிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் 1917 பாணி புரட்சி ஏற்படும் அபாயம். கம்யூனிஸ்ட் தலைவர் எச்சரிக்கை. ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கென்னடி ஜூக்கனோவ் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சரியான பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் வரும் இலையுதிர் காலத்தில் ரஷ்யாவில் 1917 ஏற்பட்டது போன்ற புரட்சி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அவர் நாடாளுமன்றத்தில் பேசினார். மக்கள் சந்திக்கும் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் வாழ்க்கை சுமைக்கு தீர்வு காண அரசு தவறி வருவதாக அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அதிபர் புட்டினை நேரடியாக குற்றம் சாட்டாமல் அரசு மற்றும் நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு உரிய நிதி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் அன்றாட போராட்டங்கள் சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்.